Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, பொதுவாக மீன் வளர்க்கக்கூடிய பர்சன் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கர் வார்ம்ஸ். ஸோ காமனாக வந்து கோல்டு ஃபிஷ்ஷு, சிக்லெட் ஃபிஷ்ஷு, மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு இப்படி வந்து ஸோ பாரபட்சம் பார்க்காம எல்லா ஃபிஷ்ஷஸுமே வந்து தாக்கக்கூடிய டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கர் வார்ம்ஸ் தான். ஸோ இது வந்து காமனாகவே வந்து வரதுக்கு வந்து மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோஸ். ஸோ அதுலேருந்து நம்மளோட ஃபிஷ்ஷை வந்து எப்படி வந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக வந்து ஹேங்கர் வார்ம் வரதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து உங்களுடைய வாட்டரோட கண்டிஷன் வந்து சரியில்லாத பட்சத்தில் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் ஃபீடிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்கள் ஃபிஷ்ஷு வந்து அந்த ஃபுட்டை எடுத்துக்காம மீதி வந்து அந்த ஃபிஷ் ஃபுட்டு வந்து வேறு எங்கேயோ போய் தங்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்லையும் பார்த்தீங்கன்னா வார்ம்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் வந்து இருக்கும். மூணாவது வந்து ஒரு புதுசாக ஒரு அக்வாரியம் ஷாப்லேயோ அல்லது வந்து ஒரு பாண்ட்லேயோ இருந்து புதுசாக ஒரு மீன்கள் வந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அவ்வளோ மீன்கள் நிறைய மீன்கள் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வர முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது ஒரு மீனுக்கு வந்து அந்த வார்ம்ஸ் இருந்தாலுமே அந்த ஒரு மீனில் இருக்கக்கூடிய வார்ம்ஸ் வந்து உங்கள் டேங்கில் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மீனுக்கும் அது பரவத்துக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு கேனிஸ் ஃபில்டர் ஆகட்டும், ஒரு சம் ஃபில்டர் ஆகட்டும், ஒரு இன்டர்னல் ஃபில்டர் ஆகட்டும், ரொம்ப நாளாக வந்து அந்த ஃபில்டரை வந்து கழுவாமே அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க, மறுபடியும் ரீஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்து கலங்கலாகும் போது வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து தெளிவாயிடும். ஸோ நம்ம வாட்டர் தான் தெளிவாக இருக்குது, ஸோ நம்ம வந்து ஸ்பாஞ்செல்லாம் கழுவ தேவையில்லை. அந்த மாதிரி வந்து விஷயங்கள் எதாவது பண்ணிங்கன்னா அந்த ஸ்பாஞ்சில் வந்து ரொம்ப நாளாக தங்கிட்டு இருக்கக்கூடிய வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து பாக்டீரியாஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமே வார்ம்ஸ் கிரியேட் ஆகும், முக்கியமாக லைட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து புழு பூச்சிகள் வந்து அதிகப்படியாக கிரியேட் ஆகும். சரிங்களா, அது வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து சேஃப்டி இல்லை, உங்களோட வாட்டர் கண்டிஷனுக்கும் அது சேஃப்டி இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். ஸோ எவ்ரி வீக் வந்து ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப அழுக்காச்சுன்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆகுது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரையும் ஒரு கேனிஸ் ஃபில்டரையும் சம் ஃபில்டர் கூடிய ஸ்பாஞ்சையும் வந்து அல்லது இன்டர்னல் ஃபில்டர் கூடிய ஸ்பாஞ்சையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி போட்டால் தான் இந்த ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எப்போ நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்சஸ் பண்ணாலுமே அப்போல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ராக் சால்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ராக் சால்ட் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட் பாக்டீரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி புழு பூச்சிகள் கிரியேட் ஆகாமல் வார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகாமல் வந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராக் சால்ட்டாக யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக மெடிசன் வந்துருச்சு. ப்ரிவெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது. ஜென்ரல் கியூர் மெடிசன் யூஸ் பண்ணலாம், அல்லது பேராசிட்டல் லெஃப்டபிள் மெடிசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மெடிசன் வந்து நீங்கள் வந்து கம்மி டோசேஜ் வந்து வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ நீங்கள் விடும்போது பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களோட வாட்டரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இறந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து வழிவகுக்கும். ஓகே சார், இப்போ வந்து வார்ம்ஸ் வந்து வந்துருச்சு எனக்கு. சரிங்களா, ஸோ ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து வார்ம்ஸ் வந்துருச்சுன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் டாக்டராகவே மாறிடுறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் பார்த்த நிறைய வீடியோஸும் சரி அதோடைய என்னுடைய கஸ்டமர்ஸும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் வார்ம்ஸ் வந்துருச்சேன் ஃபிஷ்ஷுக்கு அப்படியே நான் வந்து அழகாக பிடுங்கி போட்டேன் சார், இனிமேல் வந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து வார்ம்ஸ் வந்து ஒரே ஒரு வார்ம்ஸ் இருக்குது, அதை நான் பிடுங்கி போட்டால் உங்கள் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக போய் தான். சரிங்களா, வார்ம்ஸ் வந்து வந்திருக்குனாவே டேரெக்டாக உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து வரலாம், அல்லது வந்து டேங்கில் ஆல்ரெடி இருந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து அதை வந்து அட்டாக் பண்ணலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்கும். சரிங்களா, உங்கள் ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரே ஒரு வார்ம்ஸ் இருக்கனால உங்கள் டேங்க்லேயே வந்து ஒரே ஒரு வார்ம்ஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. நிறையா வந்து உங்களுக்கு பரவி இருக்கும். அது வந்து உங்களுக்கு என்னைக்கு தெரிய வரும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ரெட் ஸ்பாட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்பாட் வந்து உடச்சி ஒரு முளப்பு மாதிரி வந்து வெளியே வரும். மூணாவது தான் பார்த்தீங்கன்னா வார்ம்ஸே வெளியே வரும். சரிங்களா, இந்த 3 ஸ்டேஜ் வந்து கடந்தால் தான் நீங்கள் வார்ம்ஸே வந்து பார்க்க முடியும். இது வந்து ஒன்று. சரிங்களா, அப்படி வந்து ரெட் ஸ்பாட் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சுனாவே உங்கள் மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரிங்களா, இதில் வந்து அந்த ரெட் ஸ்பாட் ஸ்டார்ட் ஆகி அந்த வார்ம்ஸ் வெளியேறதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு இடுக்கி வச்சு பிடுங்குறதோ அல்லது வந்து கையில் பிடுங்குறது, சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் துணி கட்டிக்கிட்டு மீனை கையில் பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி டப்புன்னு பிடுங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வார்ம்ஸு போகாது, உங்கள் மீன் தான் இறந்து போகும். சரிங்களா, ஏன்னா வார்ம்ஸுங்கிறது வந்து நேராக இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். சரிங்களா, அதாவது உங்களுக்கு வார்ம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும் உள்ளாடி. அப்போ வந்து நீங்கள் கத்திரிக்கோள் இருக்குது பார்த்தீங்களா, கத்திரிக்கோள் எப்படி பேக்கில் உங்களுக்கு வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளை மாதிரி, அந்த மாதிரி வந்து அது வந்து உள்ளே போய் குத்தி வளைஞ்சிக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து நேராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பிடுங்குனீங்கன்னா சதையெல்லாம் கிழிச்சிட்டு வந்துடும். வார்ம்ஸ் வந்து நீங்கள் வந்து பாடியில் இருக்கும்போது வந்து பிடுங்கிடுவீங்க,
கண்ணுலையோ கில்ஸ்லையோ இருக்கும்போது எப்படி பிடுங்குவீங்க? பிடுங்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அந்த வார்ம்ஸை பிடுங்கி போட்டால் என் ஃபிஷ் வந்து சேஃப்டின்னு நினச்சிங்கன்னா முழுக்க தவறான விஷயம் அது. வார்ம்ஸ் வந்து நீங்கள் வந்து கையிலலாம் பிடுங்கக்கூடாது. மெடிசன் ப்ராப்பராக யூஸ் பண்ணி தான் வந்து ரெக்கவரி பண்ணுமே தவிர்த்து கையில் பிடுங்கியோ அல்லது வந்து ஒரு இடுக்கியில் பிடுங்கியோ கத்திரிக்கோல் வச்சு பிடுங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ண வேணாம். ஸோ வார்ம்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. பேராசெட்டல் FW பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அல்லது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரெட் ஸ்பாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, நீங்கள் அப்போவே வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸில் வந்து அந்த வார்ம்ஸை வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து லைஸுக்கும் வார்ம்ஸுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா. ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ஓஷன் ஃபீல் வரக்கூடிய ஹேங்கர் வார்ம் மெடிசன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா லைஸ் அண்ட் வார்ம்ஸுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ப்ராப்பராக வாட்டர் சேஞ்சிங் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா. 4 டேஸ் 5 டேஸ் வந்து நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்சிங் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஃபிஷ்ஷுமே ஸ்ட்ரெஸ் ஆகாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோசேஜ் வந்து எக்ஸஸாக விட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபிஷஸ் வந்து எதுவுமே ஆகாது. பொதுவாக வந்து ஒரு மெடிசன் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பண்ணக்கூடிய விஷயம் வந்து டோசேஜ் தான் சரிங்களா. டோசேஜ் ப்ராப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டோசேஜ் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இருந்துச்சுன்னா பொழைச்சிக்கும், இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்து போயிடும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது பெயினில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் அதுக்கு டோசேஜ் கொடுத்து நீங்கள் அந்த டோசேஜில் உங்களுக்கு என்ன வேலை ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்ம்ஸையும் லைஸையும் கொள்றதுக்குண்டான டோசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது கண்டிப்பாக ஃபிஷ்ஷையும் கொஞ்சம் பாதிக்கும் சரிங்களா. 90% பார்த்தீங்கன்னா அந்த வார்ம்ஸுக்கு லைஸுக்கும் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறதுக்கான டோசேஜ் தான் வந்து அதில் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் மீனும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% பாதிக்கப்படும். நீங்கள் டோசேஜ் யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து லீவ் டேஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு டோஸ் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. பேராசிட்டல் மெடிசன் இருக்குது, ஓஷன் ஃப்ரீ மெடிசன் இருக்குது. நான்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டு மெடிசன் யூஸ் பண்ணுறேன். நான்லாம் வந்து பாண்டு மெடிசன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நான் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து நான் அந்த மெடிசன் வந்து கண்டிஷனர் மாதிரிலாம் யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு மூடி நான் ஊற்றிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டேங்கில் டிசீஸே வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அக்கறை ஆகாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு ஃபிஷ் 2 ஃபிஷ் வச்சிருக்கோம்னா நம்ம ஈஸியாக காப்பாற்றிடலாம். இதில் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபிஷ் 30 ஃபிஷ் நம்ம போட்டு வச்சிருப்போம். இல்லைன்னா நமக்கு வந்து புதுசாக ஃபிஷ் வரும்போது பார்த்தீங்கன்னா 100 ஃபிஷ் கூட டேங்கில் போட்டு வச்சிருப்போம். அந்த மாதிரி டைமில் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்குமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து நம்ம வந்து குவாரண்டைன் பண்ணி நம்ம வந்து ரெக்கவரி பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ நம்ம காமனாக தான் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சில மெடிசன் தான் வந்து குவாரண்டைன் பண்ணி தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து லைஸோ வார்ம்ஸோ வந்துருச்சுன்னா நீங்கள் டேங்க் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் சரிங்களா. ஏன்னா வந்து அது வந்து எல்லா ஃபிஷ்ஷஸ்க்குமே வந்து பரவி இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் தனியாக பிரித்து போட்டு ஒரு ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் ரெக்கவரி பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அதே ஃபிஷ்ஷுக்கு வந்து அதே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களால் உங்கள் ஃபிஷ் வந்து வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பான் மெடிசன். இதில் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு அக்வாரியம் வச்சிருக்கோம்னு பார்த்தீங்களா, சின்ன வால்யூம் வச்சிருக்கோம்னா தாராளமாக வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம மெடிசன் யூஸ் பண்ணலாம். அதே வந்து பெரிய பாண்டு அதிகப்படியான வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி மெடிசன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய டோசேஜ் பத்தாது. நீங்கள் வந்து அதிகப்படியான வால்யூம் வந்து எடுத்து நீங்கள் கலக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது இதில் ஒரு 120 ml உண்டான டோசேஜ் வந்து இதில் வந்து ஒரு கேப்லேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் சரிங்களா. ஏன்னா ஒரு பண்ணையாகட்டும் அல்லது ஒரு பள்ளமாகட்டும் ஒரு பெரிய பாண்டாகட்டும் அங்கெல்லாம் வந்து வால்யூம் அதிகப்படியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி மெடிசன் வந்து அங்கே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் கேட்காது, அங்கே பெரிய வால்யூமில் கேட்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு திறந்து மூந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு காட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காட்டு ஏறும் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஒரு கேப் 2 கேப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 260 லிட்டர் கெப்பாசிட்டி சரிங்களா. ஆனால் நான் வந்து ஒரு மூடி தான் யூஸ் பண்ணணும். ஒரு மூடிக்கு மேலே இல்லை ஃபிஷ்ஷுக்கு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகணும், நிறைய வார்ம்ஸ் இருக்குது சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு 2 மூடி 4 மூடி ஊற்றிட்டிங்கன்னா மீன் அப்படியே படுத்துக்கும். அந்த மாதிரி படுக்கும் போதே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஏஜ்டு வாட்டர் வச்சு வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஹீட்டர் போட்டு உங்கள் மீனை பாதுகாக்கணும். அந்த மாதிரி ஏஜ்டு வாட்டர் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மோட்டர் போட்டு டேரெக்டாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா மீன் வந்து கண்டிப்பாக இறந்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசீஸ் வந்து உங்கள் மீனுக்கு வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏஜ் வாட்டர் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 3 நாட்களில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து ஏஜ்டு வாட்டராக இருக்கணும். அது வந்து நீங்கள் மாற்றி வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் வந்து அந்தளவுக்கு வந்து பாதிக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஃபீடிங் வந்து அளவாக பண்ணுங்கள் சரிங்களா. ஃபீடிங் வந்து எப்பயும் போல் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீடிங்லேயே வந்து அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எப்பயும் போல் ஃபீட் பண்ணிங்கன்னா, ஏன்னா மீன் வந்து நீங்கள் டோசேஜ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டயர்ட் ஆகும். ஸோ இந்த மெடிசன் மட்டும் இல்லை, நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, ஏபிஐயில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஆனால் காஸ்ட்லியாக போகும். இந்த மெடிசன்லேயே உங்களுக்கு வந்து காஸ்ட்லியாக வரும். இதே வந்து ஒரு 850 ரூபா, அதே வந்து 100 ml பார்த்தீங்கன்னா 450 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி வந்து ரேஞ்ச் வந்து நிற்கிது சரிங்களா. ஏபிஐலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வைஸ் வந்து ஒரு 1200 1300 போய் நிற்கும். ஸோ நம்ம வந்து
இப்போ வந்து நம்ம ஒரு காஸ்ட்லியான ஃபிஷ் வச்சுருந்தோம்னா ஓகே நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தயங்க மாட்டோம். நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய்க்கு மீன் வச்சுருக்கோம்னா போடா ஒரு 1500 செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சில கட்டாயம்லாம் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஜோடி மீனே வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கு ஒரு 1500 மெடிசன் நம்ம யூஸ் பண்ணுவோமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மனசு வராது இல்லையா? ஸோ அதே விஷயம் தான். ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வளர்க்கக்கூடிய மீன்களை காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து ராக் சால்ட்டில் முக்கி எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மீன் வந்து ஸ்பாயில் ஆயிரும், கலரேஷன் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இந்த மெடிசனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வந்து கிளியர் ஆகுதுன்னா இதெல்லாம் பாண்ட் மெடிசன், பாண்டில் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மெடிசன்லாம் வந்து வித்தின் 2 டேஸ் 3 டேஸ் தான் அப்படியே உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். அதில் வந்து எப்படி உங்களுக்கு வந்து அதுலேருந்து ரெக்கவரி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல வந்து அந்த ரெட் ஸ்பாட் சொல்லி இந்த வார்ம்ஸ் வெளியே இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ரெட் ஸ்பாட் வந்து ரெட் ஸ்பாட்லேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய வார்ம்ஸ் வந்து அப்படியே படுத்துரும், சரிங்களா, இறந்து போயிடும் வார்ம்ஸ். செகண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்கிட்டு இருக்கும், உழுற மாதிரி இருக்கும். 3ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா வார்ம்ஸ் ஃபுல்லாக வெளியே வந்து அந்த ரெட் ஸ்பாட் வந்து மறைஞ்சிரும். ரெட் ஸ்பாட் மறைஞ்சி அந்த லைட்டாக உப்பிட்டு மட்டும் தான் இருக்கும். ரெட் ஸ்பாட் வந்துருக்கு இடம் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக உப்பிட்டு வந்து தான் இருக்கும். மற்றபடி ஃபிஷ்ஷுக்கு வந்து 3ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் போல் வந்து நல்லா எனர்ஜி ஆயிரும். ஸோ நீங்கள் எப்பயும் போல் ஃபீட் போடும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃபீட் எடுத்துக்கும். இதுதான் வந்து இந்த மெடிசன் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மெடிசனுமே அப்படியே தான். இது வந்து போட்டால் உங்களுக்கு வந்து டேங்க் வந்து என்ன கலர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் ஆயிரும், சரிங்களா. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கண்டெய்னரு, லிக்விட் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பால் கலர் வந்துடும். உங்கள் டேங்கில் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேங்கே பால் கலராக மாறிடும். ஒரு 3 hours 4 hours வந்து டேங்கே பால் கலராக மாறிடும். இந்த மெடிசன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க் வந்து பச்சை கலராக மாறும். ஒரு 2 hours 3 hours வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து வந்துடும், சரிங்க. சம்பு போனீங்கன்னா அது பழைய நிலைமைக்கு வந்துடும். அதே நீங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கலர் அவ்வளோ சீக்கிரம் மாறாது. ஏன்னா சைக்கிளிங் வாட்டரில் சீக்கிரமாக கலர் மாறி பழைய நிலைமைக்கு வந்து வந்துடும். ஆனால் இந்த மெடிசன் யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து அளவாக யூஸ் பண்ணணும். இது வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இவ்வளோ டோசேஜ் யூஸ் பண்ணணும், இவ்வளோ வாட்டருக்கு இவ்வளோ தான் வால்யூமு, இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இந்த ஹவர்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பர்சனல் சஜஷன் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இது வந்து யாருக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாலேஜ் இருக்கணும். நீங்கள் பிகினருக்குலாம் கொடுத்தீங்கன்னா டோசேஜ் விட்டுட்டு அவங்க ஏதாவது வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போயிடும் மீன். ஸோ டோசேஜ் விட்டால் இந்த ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும் இந்த மெடிசன் யூஸ் பண்ணுங்கள், பாண்ட் மெடிசன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து காரத்தன்மை ரொம்ப அதிகம். இந்த மாதிரி மெடிசன் நீங்கள் வந்து போட்டுட்டு ஒரு நாள் வாட்டர் சேஞ்ச் தள்ளி பண்ணால் கூட மீன் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி தான் பேராசிட்டல் எஃப்டபிள்யூ மெடிசனுமே, அதெல்லாம் அக்வாட்டிக் ரெமெடிஸ் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோசேஜ் நீங்கள் அதிகமாக விட்டால் கூட மீன்கள் வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வார்ம்ஸை பிடுங்கக்கூடாது. எப்பயுமே நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஹேண்டில் பண்ணக்கூடாது. டேங்க்லேயே போட்டு ரெக்கவரி பண்ணி தான் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் கூட. மீனுமே ஸ்ட்ரெஸ் ஆகாது. நீங்கள் வந்து கையிலலாம் பிடுங்கக்கூடாது, இது ஒரு ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து நீங்கள் டோசேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபீடிங் வந்து அளவாக பண்ணுங்கள். ப்ராப்பராக வந்து வாட்டர் சேஞ்சிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா மட்டும் தான் இந்த டிசீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபார்ம்ஸில் இருந்தோ ஷாப்பில் இருந்தோ ஃபிஷ் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிட்டு வரது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.